வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் பிரபாகரன் சார் தான். இவர் டிஜிட்டல் பாரதி அகாடமியோட மென்டார். டிஎன்பிசி மற்றும் அரசு வேலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார். அனைத்து எஃப்எம் நேயர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றியும் இந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றியமான ஒரு எக்ஸ்போஷருக்காக நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பற்றி ஒரு அபிப்பிராயமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உரையாடல். ஓகே சார், எதுக்காக கவர்மெண்ட் ஜாப் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஸோ எல்லாருக்குமே வேலை அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அது ஜெண்டர் சார்ந்தது கிடையாது. ஒரு காலேஜ் முடிக்கிறாங்க, இல்லை அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிறாங்கன்னா ஒரு வேலை கண்டிப்பாக தேவை. ஸோ வேலை இருக்கும், வேலையில் ப்ரைவேட் ஜாப் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அடுத்த ஒரு 50-60 வருஷம் வாழ்வியலை கடத்தணும் அப்படின்னா வேலை கண்டிப்பாக தேவை. இப்போ பெண்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இந்தியாவில் இருக்கு. பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி, 30% விமன் தான் இப்போ வராங்க. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாமே ஒரு 70% பெண்கள் வேலைக்கு போறாங்க, வேகமாக முன்னேறி வராங்க. ஸோ நம்ம சமுதாயம் எதை மாடலா வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேற்கத்திய நாடுகளை பார்த்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப. ஸோ ஃபியூச்சர்ல விமன் பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். ஸோ விமனும் கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ வேலை கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை. அது இதுல நோ ரிலிஜியன், நோ காஸ்ட், எல்லாருக்குமே வேலை அப்படின்றது தேவை. பிரைவேட் ஜாப்ல உங்களுக்கு ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கும். நீங்க பிசினஸா பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அடுத்து நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் 60 வயசுல ரிட்டையர் ஆவாங்க. அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த அரசு வேலை அப்படின்றது ஏற்படும். அந்த அரசு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதை பத்தி யாருக்கும் பெருசா தெரியறது இல்லை. நானும் கவர்மெண்ட் ஜாப் போறேன் அப்படின்ட்டு இந்த ஒரு குரூப் 4 எக்ஸாம் இருந்தா கூட 16-17 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த எக்ஸாமை ஒழுங்கா படிச்சு எழுதுறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இந்த வேலை உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி ஏற்படுத்தி தரும். அரசு வேலை அப்படின்றது உங்களுக்கு பிரைவேட்ல இருக்க மாதிரி ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, ஒரு சர்வீஸ் மோட்டிவ். ஸோ நீங்க அரசாங்கத்துக்கு அரசுடைய ஒரு பகுதியா இருக்க போறீங்க. மக்களுக்கு உங்களால ஒரு சிறிய அளவாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கீங்க, குரூப் 1 எக்ஸாம் எழுதி அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு 15 லட்சம் மக்கள் இருக்காங்க ஒரு ரெவென்யூ டிவிஷன்ல. அவங்களுக்கான அடிப்படையான தேவைகள்ல இருந்து அவங்களுடைய சமூக கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு மாற்றக்கூடிய லெவல்ல உங்களால பணியாற்ற முடியும் அப்படின்றப்ப இது ஒரு சமூக பணியாவே நம்ம பார்ப்போம். உங்களால ஒரு 10 பேருக்கு ஒரு ஆர்டிஓவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவீங்க, இவங்க ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்ட்டு. அவங்களுடைய சமூகம் பள்ளிக்கூடத்துக்கே போகாத சமூகம் இப்ப ஒரு டிகிரி வாங்கி ஒரு அரசு வேலை போறதுக்கு அந்த சர்டிபிகேட் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ ஒரு பணியுமே இது மாதிரி மக்களுடைய எம்பவர்மெண்ட், விமனோட எம்பவர்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி சமூகத்துல அடித்தளத்துல இருக்கவங்களை மேல கொண்டு வரதாகட்டும், ஸோ எல்லாமே ஒரு தனி நபரால ஒரு அரசு அதிகாரியால பண்ண முடியும் அப்படின்றப்ப அது மிகப்பெரிய பணி. நம்ம இப்ப கூட ஹிஸ்டரியில காமராஜர் பத்தி நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் பத்தி கூட நம்ம இப்ப பேசிட்டு தான் இருப்போம், அவங்க அது பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ சமூகத்துல அடுத்த ஒரு 70-80 வருஷத்துக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னா அரசு பணி ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஓகே சார், அதாவது ரொம்பவே சூப்பரா தெளிவா சொன்னீங்க அரசு பணி ஏன் தேவை அப்படின்றத. அடுத்தது டிஜிட்டல் பாரதி அகாடமி உருவானதுக்கான நோக்கம் என்ன சார்? ஓகே, ஸோ இப்ப டிஜிட்டல் பாரதி அகாடமி நாங்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். சேலம்ல அதற்கான கோச்சிங் சென்டர் இருக்குங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நான் 2007 காலேஜ் முடிச்சேன். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ஒரு 6 இயர்ஸ் நான் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க காலேஜ்ல இருந்த பசங்க நிறைய பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி உள்ள போனாங்க. நம்மளும் போகலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம், அவ்வளவுதான். நாங்க ஆரம்பிக்கிறப்ப 2011 நான் ஆரம்பிச்சேன். 2012, 13, 14 ரொம்ப தொடர்ந்து வேலை கிடைச்சிட்டே இருந்தது. குரூப் 2 லெவல்ல வேலை கிடைச்சிட்டு இருந்தது. குரூப் 1 ஒரு 6 டைம் நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், 2 டைம் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஸோ நான் தமிழ்லயே இந்த எக்ஸாம் எழுதினேன். ஸோ அது கொஞ்சம் இந்த எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது.
அதனால என்னால குரூப் 1 வேலைக்கு போக முடியல. ஸோ இவ்வளவு வருஷமா நான் தொடர்ந்து ஒரு 10 வருடங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். அதை படிச்சதை நம்ம ஏன் திருப்பியும் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த அகாடமி. ஸோ என்னோட மெட்டீரியல் என்னோட முடியாம ஸோ அடுத்து வரக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது. இது வரைக்கும் ஒரு 300க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் ஸோ எங்க நிறுவனத்துல படிச்சு ஆன்லைன் பேட்சோ ஆஃப்லைன் பேட்சோ டெஸ்ட் பேட்சோ ஏதோ படிச்சு அரசு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்ப ஒரு 300 பேர் இங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ப்ரெஷரா இருந்தது. ஸோ இதை நான் தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அகாடமி அண்ட் யூடியூப்ல எங்களோட சேனல்ல தொடர்ந்து வீடியோக்கள் அரசு பணி, அப்புறம் இந்த தேர்வு முறை எப்படி இருக்கு, இந்த பாடம் எப்படி நம்ம சொல்லி தரணும் அப்படின்றத பத்தி விளக்கமா வகுப்புகள் எடுக்கிறது எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சார். அதாவது உங்களோட பயணம் இதோட முடியக்கூடாது, தொடர்ந்து நிறைய பேர் அதுல பயனடையணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து டிஎன்பிசி பத்தி தவறான எண்ணங்கள் நிறைய பேருக்கு இப்போ பரவிட்டு இருக்கு சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் இப்ப கடந்த ஒரு 20 வருடத்துக்கு முன்பு இதுல ஊழல் இருந்தது அப்படின்னா இருந்திருக்கலாம். அப்ப ஒரு பொய்மையை எல்லாத்தையும் பரப்பிட்டு இருந்தாங்க. பணம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அரசு வேலைக்கு போக முடியும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப இருக்கிற எக்ஸாம் 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நீங்க இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் OMR டெஸ்டா இருக்கும், இல்ல அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமா இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர், அதாவது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க நான் 200 கேள்விக்கு 150 போட்டு எனக்கு வேலைக்கு வரல அப்படின்றது சொல்லவே முடியாது. அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஒரு எக்ஸாம்ல ஒரு சென்டர்ல சரியா நடக்கல அப்படின்றதுனால எக்ஸாமாவே கேன்சல் பண்றாங்க. இதுல 100% டிரான்ஸ்பரண்டோட நடக்குது. ஸோ இங்க பணம் இருக்கிறவங்க தான் வேலைக்கு போகணும் அப்படின்றது இல்லை. ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்க போகணும் அப்படின்னா அப்ளிகேஷனுடைய சார்ஜ் 150 ரூபாய். 150 ரூபாய் போட்டுட்டு இந்த எக்ஸாமுக்காக ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு வேலையை கவர்மெண்ட் உங்களுக்கு தந்துருது. அதுவே விமனுக்குலாம் பாத்தீங்கன்னா 3 டைம் பணம் கூட கட்ட தேவையில்லை. அது மாதிரி ஓபிசி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீ ஃபர்ஸ்ட் 3 அட்டெம்ப்ட்க்கு இல்லை. அதாவது நீங்க அப்ளிகேஷன் காசு கூட இல்லாம ஒரு அரசு வேலையை வாங்குற அளவுக்கு தான் இப்ப இருக்கு. ஒழுங்கா படிச்சா போதும் இந்த வேலையை வாங்கிடலாம் அப்படின்ற நிலைமை தான் இப்ப இருக்குங்க. அதாவது உங்களுக்கு கடின உழைப்பு தொடர்ந்து இருந்தா போதும். நோ ஷார்ட்கட்ஸ். எனக்கு இந்த அதிகாரி தெரியும், நான் இந்த வேலைக்கு போயிடுவேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது இல்லாம டிஎன்பிசில முன்னாடி துறைகளுக்கு மட்டும்தான் தேர்வு எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அது இல்லாம நிறைய போர்ட்ஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ், மோஸ்ட்லி நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் டிஎன்பிசி இப்ப எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றதுனால டிரான்ஸ்பரன்சி நிறைய இருக்குங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டியோடவும் இருக்காங்க. டிஎன்பிசி ஒரு எக்ஸாம் நடத்தினாங்கன்னா ஒரு 2-2.5 மாசத்துல ரிசல்ட் போட்டுடுறாங்க. ரிசல்ட் ஒரு மாசத்துல கவுன்சிலிங் நடத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே தந்துடுறாங்க. நம்ம செய்ய வேண்டியது தொடர்ந்து படிக்க வேண்டியது. ஸோ அதை ஒழுங்கா நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்ப நான் தோத்து போற மாதிரி இருந்தேன் அப்படின்னா நான் வதந்தியை பரப்புவேன், இந்த எக்ஸாம் சரியா நடக்கல அப்படின்ட்டு. அது என்ன ஆயிடும், நல்லா படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் மனசுலயே இந்த எக்ஸாம் சரியா நடத்தலையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த எக்ஸாம் நீங்க ஒழுங்கா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம். இதுல ஒரே வழி என்னன்னா உங்களுடைய கடினமான உழைப்பு மட்டும்தான். ஒரு ஸ்மார்ட்டா நம்ம பண்ணோம் அப்படின்னா 1 வருஷத்துல இல்ல 2 வருஷத்துல இந்த வேலையை உறுதியா வாங்கிடலாம். சூப்பர் சார். அதாவது நிறைய வதந்திகள் இருந்தாலுமே நம்மளோட வேலை படிக்கிறது தான் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். அடுத்தது இந்த டிஎன்பிசி தேர்வுக்காக மாணவர்கள் படிக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரியான தவறுகள் செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த எக்ஸாம் எல்லாருமே பண்ணக்கூடிய முதல் தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். நீங்க 6வது படிக்கிறீங்கன்னா 6வது புக்கு தான் வாங்கி படிக்கணும் இல்லைங்களா? நீங்க 5வது புக்கே படிச்சுட்டு இருந்தா அதுதான் எல்லாரும் செய்யக்கூடிய தப்பு. சிலபஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், அதை படிக்காம எல்லாரும் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல் புக்ல இப்ப 10th சோசியல் சயின்ஸ் புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுல முதல் உலக போர், 2ஆம் உலக போர்லாம் இருக்கும். அதுக்கும் நம்மளுடைய சிலபஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை ஸ்கூல் புக்ல படிக்கணும். ஸ்கூல் புக்ல இருக்க எல்லாத்தையும் படிக்க கூடாது. இதுதான் கையில கிடைச்சது எல்லாத்தையும் படிச்சா வேலை கிடைச்சிரும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. சிலபஸை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோமா? சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர். புக்கு மட்டும் படிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் பண்றப்ப அந்த புக்கை தேடுவாங்க. அது மாதிரி 10 புக்கு 20 புக்கு இருக்கும். எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் நம்ம ப்ராப்பரா ஒரு விஷயத்த படிக்கிறோம், படிச்சதை ரிவிஷன் பண்றோம், ரிவிஷன் பண்ணதை டெஸ்டா எழுதி பார்த்தோமா அப்படின்றதுதான். இதுதான் இந்த எக்ஸாமோடைய பாஸ் பண்றதுக்கான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல இருந்து வெளியே போவாங்க. புக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்கணும். உங்களோட நோட்ஸ் தான் நீங்க திருப்பி படிக்கணும். அது இல்லாம எல்லாரும் திரும்ப புக்கை படிப்பாங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் உங்களை இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்க போறது. நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நான் ஃபுல் நோட்ஸ் எடுத்துட்டு தான் டெஸ்டவே எழுதுவேன் அப்படிம்பாங்க.
அப்ப கடைசியா அவங்க எழுதக்கூடிய முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல தான் போய் எழுதுவாங்க. ஸோ ஒரு பார்ட் நீங்க முடிக்கிறீங்க. இப்ப இதுல நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டரியிலேயே ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும். சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில பாட்னி, ஜுவாலஜி இருக்கும். அது இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து டெக்னாலஜிஸ்க்கும் கொஞ்சம் கேட்பாங்க. இது 2 சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். உட்பிரிவுகள் இது மாதிரி நமக்கு வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு கல்ச்சர், தமிழ்நாடு ஹெரிட்டேஜ், இது மாதிரி நிறைய இருக்கு. சிலபஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. சிலபஸ் சொல்லதான் நிறைய இருக்கும். ஒழுங்கா நீங்க ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பார்ட்டை ஈஸியா நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம அழகா நோட்ஸா எடுத்துட்டோம். நான் இப்ப இந்தியன் பாலிட்டியில ஒரு பார்ட் நான் படிச்சிருக்கேன்னா அதுக்கு அப்போ உடனே நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். நம்ம இந்த எக்ஸாம்ல தோக்குற நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதாததுதான். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிதான் தோப்போம். இந்த எக்ஸாம் நம்ம முன்னாடியே எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு பயிற்சி வந்துடும். நம்ம எங்க வீக்கா இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை பண்ணாம நிறைய பேர் சும்மா திரும்ப அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு இருப்பாங்க. படிக்கிறதோட இல்லாம கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி பார்த்தாவே போதும், ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாங்க. நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறப்ப எது வீக்குன்னு தெரியும். அதை ரிவிஷன் பண்றப்ப அதை மட்டும் நம்ம அந்த பாட்டு மட்டும் நல்லா படிச்சிடணும். இந்த ப்ராசஸை யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க. அவங்க எதிர குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருவாங்க. ஓகே சார். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா மாணவர்கள் வந்து தவறு செய்யாம அவங்களோட தேர்வை வந்து சரியா பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். அடுத்து வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இதுக்கான வந்து ஒரு விளக்கமே சில பேருக்கு புரியாம இருக்கும் சார். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில நீங்க வந்து ஒரு ஃபீல்டு ஆஃபீஸரா இருக்கலாம், இல்ல ஒரு கிளர்க்கா இருக்கலாம், ஒரு மேனேஜரா இருக்கலாம். இதே படிநிலைகள் தான் குரூப் 4. குரூப் 4 அப்படின்றது ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர்ல ஒரு விஏஓ அப்படின்றது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஒரு சிறு அழகோடைய, அதாவது இந்த நிர்வாகத்தை ஒரு பெரிய எந்திரமா எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு பல் சக்கரம் மாதிரி இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் 4 கேடர்ல இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ ஒரு ஸ்க்ரூ மாதிரி இந்த மாதிரி நிறைய போஸ்ட் குரூப் 4 லெவல்ல இருக்கும். ஒரு கலெக்டரேட் போறீங்க அப்படின்னா ஒரு கலெக்டர் இருப்பாரு, அவருக்கு கீழே ஒரு டிஆர்ஓ இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஆர்டிஓ ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து தாசில்தார் வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க, தாசில்தார் கீழே டெப்டி தாசில்தார் ஒரு 40 பேர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 60 பேர் இருப்பாங்க, அதுக்கு கீழே வில்லேஜஸ் வந்து ஒரு 120 வில்லேஜ் இருக்கும், 120 விஓ இருப்பாங்க. ஸோ அந்த விஓ அப்படின்றது நமக்கு குரூப் 4ல வருங்க. நம்மளுடைய சபார்டினேட் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது அதுதான். அதனுடைய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் இருக்கும். இப்ப நீங்க இந்த பே கமிஷன் 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா சம்பளம் ஒரு 45,000 ரூபாயா மாறும். ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதி நான் போறேன் அப்படின்னா ஒரு குமாஸ்தான் சொல்லுவோம், ஒரு கிளர்க் வேலைக்கு நம்ம போவோம். ஸோ அதுல வந்து ஒரு 45,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர்ல நீங்க போவீங்க. அதுவே குரூப் 2A இருந்தா அதை விட கொஞ்சம் இதனுடைய அடுத்த ப்ரமோஷன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஒரு அசிஸ்டன்ட் கேடர்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கேடர்ல நீங்க போவீங்க. இப்ப HRNC டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து ஒரு ஆடிட் இன்ஸ்பெக்டரா போறேன் அப்படின்னா குரூப் 2A போவீங்க. குரூப் 2 அப்படின்றது சப் ரெஜிஸ்டரா நீங்க போவீங்க, முனிசிபல் கமிஷனரா போவீங்க. அப்புறம் வணிக வரித்துறை அப்படின்னு இருக்கும், சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுல வந்து டெப்டி கமிஷன் டாக்ஸ் ஆஃபீஸரா போவீங்க. ஸோ இது மாதிரி அது வந்து ஒரு கெஸ்டட் ஆஃபீஸருடைய ஆரம்ப நிலை. ஸோ அந்த கேடர்ல நீங்க குரூப் 2 போவீங்க. குரூப் 1 அப்படின்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ், அப்புறம் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இது மாதிரி ஒரு மாவட்ட அளவுல ஒரு முதன்மையான பணியா இருக்கும். அது மாவட்டத்தோடைய அதிகாரியா போவீங்க. இப்ப டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா அந்த மாவட்டத்துல ஒரே ஒரு அதிகாரி தான் இருப்பாங்க. அந்த அதிகாரியா நீங்க போவீங்க. இதே நீங்க வந்து ஒரு டெப்டி கலெக்டரா போவீங்கன்னா அந்த மாவட்டத்துல ஒரு 3 டெப்டி கலெக்டர் இருப்பாங்க, அதுல ஒரு ஆளா போவீங்க நீங்க. அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல ஐஏஎஸ் கேடர் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேர்வு பணிகள் இதுதான். ஸோ இந்த எக்ஸாம் நம்ம போறோம் அப்படின்னா குரூப் 4 இருந்தா ஒரே ஒரு நிலை தான். அதுவே குரூப் 2, 2A இருந்தா 2 நிலை தேர்வு, முதல் நிலை தேர்வு அப்புறம் முதன்மை தேர்வு, பிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுவே நீங்க குரூப் 1 போறீங்கன்னா 3 நிலைகள் இருக்கும், பிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், அடுத்தது இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கும். ஸோ 3 பேப்பர் நீங்க எழுதுவீங்க குரூப் 1 இருந்தா. குரூப் 2 இருந்தா ஒரு பேப்பர் தான் மெயின்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ எக்ஸாமுடைய சிலபஸ் வந்து பேசிக்கா நம்ம 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கிற புக்ல இருக்கக்கூடியது தான் அடிப்படை. அதுல இல்லாம ஒரு 50% வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப நீங்க பாரதியார் யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, பெரியார் யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்கன்னா அந்த டிகிரியில என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அதை நம்ம எடுத்து படிக்க போறோம். குரூப் 4 இருந்தா ஸ்கூல் புக்கோட நிப்பாட்டிக்கலாம். 12th வரைக்கும் இருக்கிறத நான் ஒழுங்கா படிச்சிட்டேன்னா ஒரு குரூப் 4 அதிகாரியா நம்மளால மாற முடியும். ஸோ இதுதான் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1க்கான படிக்கிற முறை, அப்புறம் வேலைங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க.
இப்ப மாணவர்கள் வந்து எந்த தேர்வை வந்து தேர்வு செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஓகே, அது வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்து 10வது ஒருத்தவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம், அவங்க எலிஜிபிள். 18 வயது நிறைவடைந்திருக்கு அப்படின்னா நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். எனக்கு தெரிஞ்சு 19 வயசுல ஒருத்தர் குரூப் 4 எக்ஸாம் எழுதி எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் அசிஸ்டண்டா சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த 41 வருஷம் இந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு வேலை இருக்கு. ப்ரமோஷனும் வந்துட்டே இருக்கும். அவங்க ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸரா ரிட்டையர் ஆவாங்க. ஸோ பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தகுதி. அதே மாதிரி ஏஜ் வந்து ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதுவே குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1 இருந்ததுன்னா 21 வயது உங்களுக்கு முடிஞ்சிருந்தா போதும். நீங்க ஒரு டிகிரியோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் நம்ம. ஸோ திறன் அடிப்படையில தான் இந்த தேர்வு. திறன்னா நான் பெரிய ஐஐடியில படிச்சிருக்கணுமா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப சாதாரணமானவர்கள், நீங்க இப்ப கூட ஒரு அரசு அலுவலகத்துல போய் யாருக்கிட்டையாவது ஒரு பட்டா மாறுதலுக்காக ஒரு கிராம நிர்வாக அதிகாரி கிட்டயோ இல்ல ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்டயோ நீங்க பேசுறீங்கன்னா அவங்க ரொம்ப சாதாரணமான பாமர மக்களா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமான தேர்வு தான் இது. எனக்கு வந்து குரூப் 4ஓட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு அரசு வேலை அப்படின்றது முதல் படி ஒரு குரூப் 4 நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்துருச்சு அப்படின்னா அதோட நிப்பாட்டிடாம அடுத்த குரூப் 2க்கோ 2Aக்கோ குரூப் 1க்கோ நம்ம போகலாம். ஏன்னா இந்த பட்டத்தோடைய அந்த கயிற்று பிடிக்கிற மாதிரி தான். அதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா பட்டத்தை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மேல வந்து ஏத்திக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா என்ன ஆயிடும், நிறைய பேர் இந்த எக்ஸாம் நான் குரூப் 4 பாஸ் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க, போதும் இந்த வேலையை அப்படின்ட்டு. நான் ஒரு குமாஸ்தாவே இருந்துக்கிறேன், ஒரு இந்த பெரிய அலுவலகத்துல ஒரு மேஜை இருக்கும், அது ஒரு 40 வருஷமா இருக்கும், அது மாதிரி நானும் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அங்க பணி சூழலும் அவங்களுக்கு அது மாதிரிதான் இருக்கும். மேற்கொண்டு படிக்க விடாம பண்ணும். அதெல்லாம் தாண்டி படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா குரூப் 1 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை தாண்டி நீங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ்ஏ ஆகலாம். நம்ம சேலம் கலெக்டர் இளம் பகவத் சார்லாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர்ல போய் சேர்ந்து இப்ப ஐஏஎஸ் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அவங்களுடைய கண்டினியூஸா தொடர்ந்து படிச்சதனுடைய விளைவு தான். அவங்க வந்து குரூப் 1ல வந்து டிஎஸ்பி ஆனாங்க, குரூப் 1ல ஏடி பஞ்சாயத்தா அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ்ஸே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னாவே போதும். இதற்கான தகுதிகள் அப்படின்றது கல்வி தகுதியும் வயதும் இருக்கு. அதை நீங்க பூர்த்தி செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு டிகிரி இருந்தா கண்டிப்பா நீங்க குரூப் 1 போகலாம். ஓகே சார், அதாவது அந்தந்த தேர்வுக்கு தகுதி, வயது, டிகிரி இருந்தா போதும், தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். அடுத்து வந்து தினசரி படிக்கணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான திட்டம்லாம் பிளான் பண்ணி அவங்க படிக்கலாம் சார்? ஸோ டெய்லி படிக்கணுமானா கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு நம்ம டெய்லியும் படிக்கணும். ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாதான் நான் படிப்பேன் அப்படின்னா 16 லட்சம் பேர் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிப்பாங்க. ஸோ யாரு ஆரம்பத்துல இருந்து படிப்பாங்கன்னா ஒரு 30,000 பேர் தான் படிப்பாங்க 3000 பேருக்கான வேலைக்கு. நான் தினமும் திட்டமிட்டு இப்ப நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு 15 சப்ஜெக்ட் இருக்கு இதுல. ஸோ ஒரு சப்ஜெக்டையும் நான் ஸ்கூல் புக்ல என்ன படிக்க போறேன், ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அடுத்தது நான் என்ன படிக்க போறேன், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கும், மார்க்கெட்ல நிறைய கைடு இருக்கு இப்ப. ஸோ அதை நான் படிக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இந்தியன் பாலிட்டி அப்படின்னா அதை 6 பார்ட்டா 7 பார்ட்டா பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டும் சோர்ஸ் நான் எங்கிருந்து படிக்க போறேன் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பத்திலேயே வகுத்துட்டோம். அன்னைக்கு நான் அதை திருப்பி படிக்கிறேன்னா, அதை கரெக்டா ஃபாலோ பண்றேன்னா, படிச்சதோட நிப்பாட்டாம ஒரு 1 வீக் கழிச்சு அதை ரிவிஷன் பண்றேன்னா, அந்த ரிவிஷனுக்கான பிளானையும் நம்ம போட்டுட்டோம். இந்த எக்ஸாம் திரும்ப படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்றாங்க. ஒரு டைம் நான் படிச்சுட்டு விட்டேன் அப்படின்னா நம்மளுடைய மெமரி வந்து பெர்மனன்ட் மெமரியாவே இருக்காது, பஃபர் மெமரியா தான் இருக்கும். எது பெர்மனன்ட் மெமரிக்கு போதோ அதுதான் எக்ஸாம் ஹால்ல நமக்கு ஆன்சரா வரும். அதை தொடர்ந்து நம்ம பண்ணணும். ஸோ ப்ராப்பரா நான் படிக்கிறேன், படிச்சதை நோட்ஸ் எடுக்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறத டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்றத நீங்க வகுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். ஓகே சார், தினசரி நம்ம கண்டினியூஸா வந்து படிச்சுட்டே வந்தாலே போதும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது உங்களோட இந்த அகாடமியில படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க, அந்த சக்சஸ் ஸ்டோரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நிறைய பேர் படிச்சு போயிருக்காங்க. ஸோ இதுல ஒரு 2-3 பேர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒருத்தர்லாம் அவர் வந்து குரூப் 2A எக்ஸாம்ல கிளியர் பண்ணி ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டரா போனாரு. அவருடைய 43வது வயசுல போனாரு. அது வரைக்கும் திருமணமே பண்ணிக்காம இருந்தாரு. நான் வேலை கிடைச்சாதான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அவங்க வீட்டுல அவங்களுடைய முழு ஃபேமிலியும் இவரு தான் பாத்துக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணாரு, லோட் மேனா தான் வேலை செஞ்சாரு, மூட்டு தூக்கும் தொழிலாளியை தான் வேலை செஞ்சாரு. அதாவது அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு கூட அந்த வேலையை தான் செஞ்சாரு. ஸோ அவர் வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட், அதுவும் வந்து கரஸ்பாண்டன்ட்ல தான் படிச்சாரு. முதல் அட்டம் 2வது அட்டம் அப்படின்னு கிடைக்காம அவருடைய 7வது 8வது அட்டம்ப்ட்ல தான் கிடைச்சதுங்க. இப்ப 43 வயசுல திருமணம் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா செட்டில் ஆயிட்டாருங்க. டெஸ்டியூட்டட் விடோவா ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய 34-35 இயர்ஸ்ல இறந்துட்டாங்க.
துக்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க படிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன படிக்கணும் ஏது அப்படின்றது தெரியல. ஒரு பிரிலிமினரியில பேசிக்ஸா, அதாவது ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்காருன்னா அதுல முக்கியமான ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சாங்க. ஜென்ரல் தமிழ் படிச்சாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. மெயின்ஸ் நிறைய டைம் கொடுத்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 7-8 மாசம் இருந்தது தொடர்ந்து. அது வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் எக்ஸாமா இருந்தது, மெயின்ஸ் எக்ஸாம். அப்ப அதை முழுசா எழுதி அவங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணாங்க. இப்போ ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய ஒரு ஒரு பாமரத்தனம் கூட இல்லை, ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருந்து ஒரு குரூப் 1 அதிகாரி ஆகிற வரைக்கும் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஓலை வீட்டுல இருந்தவர் இப்ப நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸா வந்து மாறி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய தொடர் முயற்சி தான். ஸோ எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். மாணவர்கள் படிக்கிறாங்களா, அவங்க தொடர்ந்து படிக்கிறாங்க, அதை நாங்க கூட இருந்து கொஞ்சம் கைட் பண்றோம், அவ்வளவுதான். மற்றபடி முழு வெற்றி முழு பொறுப்பும் அவங்களோட தாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா அவங்க இந்த ஒரு லெவல்ல இருந்துட்டு இப்போ வந்து இந்த அகாடமியில படிச்சு இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கோச்சிங்ல வந்து எது சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஸோ ரெண்டுமே சிறந்தது தாங்க. ஆஃப்டர் வித்தியாசம் அப்படின்றது இருக்காது. என்னன்னா, நீங்க ஒரு பொறுப்பா இருக்கிறீங்களா அப்படின்னா ஆன்லைன்ல கண்டிப்பா போகலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. இல்ல நான் இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சுய கட்டுப்பாடு அப்படின்றது இல்லை, நான் டிவியேட் ஆகுறேன், டெய்லி என்னால கிளாஸ் அட்டன் பண்ண, ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல ஆன் பண்ணிட்டு அவன் பண்ணி போயிடுவாங்க, மதியாரால ஃபாலோ பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இதை வந்து ஆன்லைன்ல நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் வந்து மிக சிறந்ததா இருக்கும். இல்ல எனக்கான பொறுப்புகள் இருக்கு அப்படின்னா வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் எங்ககிட்ட அட்டன் பண்றாங்க. ஒருத்தவங்களாம் வந்து மொராக்காவில் வந்து ஒருத்தவங்க ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் இருந்து இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க ஒர்க் பண்றாங்க, நான் டெஸ்ட் பேட்ச் அங்க இருந்து பண்றேன் அப்படின்ட்டு பண்ணாங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆன்லைன்ல. ஆஃப்லைன்ல நீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா காலேஜ்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிருப்பீங்க, அது மாதிரி ஒரு வருஷம் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்தது வந்து இப்ப புதுசா இந்த டிஎன்பிசில வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு சார்? ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து இப்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வா மாறிட்டு இருக்குது. கஷ்டமான தேர்வு அப்படின்னா ஏற்கனவே அவங்க என்ன ரீசோர்ஸ்ல இருந்து கேட்கறாங்களோ அதுதான் கேட்கறாங்க. சூஸ் பண்ணி நிறைய கேட்கறாங்க. முன்னாடி மேலோட்டமா கேட்டுட்டு இருந்தாங்க, பள்ளி பாட புத்தகத்துல இருந்து கேள்விகள் வந்துட்டு இருந்தது. இப்ப அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அவங்களுக்கு கரெக்டா இருந்து கைட் பண்ணி இப்ப டிஎன்பிசி இந்த பேட்டர்ன்ல கேட்கறது இல்ல, இதுதான் கேட்கறாங்க. அதனால இந்த மெட்டீரியல் நீ படி அப்படின்னா அதை அவங்க படிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாதனால, அந்த ஒரு கைட்லைன் இல்லாதனாலதான் திரும்ப பழசையை படிச்சு ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. அதுல புதிய மாற்றங்களும் இருக்கு முன்ன விட அப்படின்றத ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். அடுத்தது வந்து கட் ஆஃப் வந்து ஆண்டுக்காண்டு அது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் சார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட் ஆஃப் அதிகமாயிட்டே தான் இருக்கு. காம்படிஷன் கூட 14 லட்சம் பேர் ஒரு 3000 போஸ்ட்டுக்கு எழுதுறாங்க அப்படின்றப்ப நீங்க பாருங்க. ஸோ காம்படிஷன் எவ்வளவு அளவு. இன்ஃபேக்ட் அதுல ஒரு 50,000 பேர் தான் ஒழுங்கா படிப்பாங்க. இந்த காம்படிஷன் தான் அந்த கட் ஆஃபை தீர்மானிக்க போகுது. வேகன்சிஸ் இப்ப கம்மியா வருது, கம்மியா வந்துச்சுன்னா கட் ஆஃப் நிறைய இருக்குங்க. வேகன்சிஸ் நிறைய இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் அப்படின்றது கொஞ்சம் டிராப் ஆகும். கட் ஆஃப் நினைச்சு இப்ப உடனே படிக்க ஆரம்பிக்கிறப்பவே பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. தெளிவு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். கட் ஆஃப் பத்தி என்ன பயமே இருக்காது. அதாவது நம்ம ப்ராப்பரா தெளிவா ஒரு பிளான் மாதிரி வச்சிருந்தோம்னா நம்ம கட் ஆஃப் பத்தி பயப்பட தேவையில்லை. அடுத்து வந்து மார்க் டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சார்? மார்க் டெஸ்ட் தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு சாவி. நிறைய பேரு நான் படிக்கிறேன் ஆனா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறேன், 1 மார்க்ல எனக்கு கட் ஆஃப் வராம போயிடுச்சு, 2 மார்க்ல போயிடுச்சு, 3 மார்க்ல போயிடுச்சு அப்படின்ற பேச்சு நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு கொஸ்டின் பேங்க் அப்படின்றது இருக்கு. கொஸ்டின் நீங்க நிறைய சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த மார்க் டெஸ்ட்டை எழுதாம விட்டுறாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ABCDன்னு இருக்கும். சி தான் ஆன்சர்னா அப்ப ஏ என்ன, அப்ப பி என்ன, டி என்ன அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் உங்களுக்குள்ள பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சூப்பர் சார். அது மார்க் டெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இப்ப டிஎன்பிசி வந்து தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கு பெற்றோரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கணும். பெற்றோர் அப்படின்னு கிடையாது, ஸ்கூல்ல வந்து பெற்றோர் இருப்பாங்க, காலேஜ்ல வந்து பெற்றோர் இருப்பாங்க. ஆனா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும்
டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் கல்யாணம் ஆன பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கணவன்மார்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேமிலி அவங்களோட குழந்தைங்களுக்கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருந்தா மட்டும்தான் இந்த தேர்வு உங்களால பாஸ் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் இல்லைனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம நான் தொடர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கும் இந்த வேலை அப்படின்றது கிடைக்குதுங்க. அதாவது பெற்றோரோட ஆதரவு இருக்கும் போதே இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். அடுத்தது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய மன அழுத்தத்துக்கு வந்து மாணவர்கள் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உங்களுடைய அறிவை சோதிக்கிறதோட இல்லாம உங்களோட பொறுமையும் சோதிக்கும். காலம் ரொம்ப ஆகும், 1 வருஷம் கூட ஆகும். ஒரு எக்ஸாம்ல நீங்க ஒரே ஒரு கேள்வித்தாள்ல கேள்வியில தப்பா இருப்பீங்க, கட் ஆஃப் 150 இருக்கும், நீங்க 149 எடுத்திருப்பீங்க. ஆனா திருப்பி 1 வருஷம் நீங்க ஆரம்பத்துல இருந்தே திருப்பி படிக்கணும். ஸோ கண்டிப்பா மன அழுத்தம் அப்படின்றது இருக்குதான் செய்யுங்க. நிறைய பொருளாதார இழப்புகள் இருக்கும், நிறைய உறவுகளோட இழப்புகள் இருக்கும். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு யார் படிக்கிறாங்களோ அவங்க ஒரு நல்ல அதிகாரியா மாறுவாங்க. இந்த சமூகத்துக்கு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க போவீங்க. ஸோ நம்ம ட்ரீமை நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணிப்போம். நாளைக்கு நான் இந்த ஆபீசரா போவேன், இந்த அதிகாரத்தோட இருப்பேன், இந்த கார்ல போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஓகே சார், அதாவது மன அழுத்தம் இருக்கும், பட் நம்மளோட கோலை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னும் போது அது குறைஞ்சிரும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். அடுத்தது வந்து டிஜிட்டல் பாரதி அகாடமியோட தனித்துவம் எதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ தனித்துவம் அப்படின்னா நாங்க வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. ப்ராப்பரா ஒரு ஒரு சப்ஜெக்ட் இப்ப இந்தியன் பாலிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 16 கிளாஸ் இருக்கும். நார்மலா 7-8 கிளாஸ் வச்சு முடிச்சிருவாங்க. அதை பத்தியான டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு அதை எஜுகேட், குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல அதை எஜுகேட் பண்ணுவோம். எஜுகேட் பண்றதோட இல்லாம ஒரு வாரமும் 2 தேர்வுகள் இருக்கும், 5 கிளாஸ் இருக்கும், 2 தேர்வுகள் இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் எக்ஸாம் இருக்கும். ஒன்று வந்து நீங்க ஒரு ஸ்கூல் புக் லெவல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, குரூப் 4 எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கணும். அது இல்லாம குரூப் 1 குரூப் 2க்கும் நம்ம படிக்கணும். ஒரு வாரம் சொல்லித்தரத அந்த வாரத்தோட இறுதியிலேயே டெஸ்ட் வச்சிருவோம். ஸோ மொத்தம் 85 டெஸ்ட். ஒரு பேட்ச்ல நீங்க சேர்றீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கண்டினியூஸா உங்களுக்கு கோச்சிங் அப்படின்றது, மென்டாரிங் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். என்ன டவுட் எப்பனாலும் அந்த ஃபேக்கல்ட்டி கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். ஃபேக்கல்ட்டி எல்லாமே அவங்க ட்ரெயின்டு, அவங்க இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி அகாடமிஸ் நிறைய இதுல கிளாஸ் எடுத்தவங்களா இருப்பாங்க. கவர்மெண்ட்ல இப்போ பிரசன்ட்ல வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த கனெக்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சனை நோக்கி நான் போறேன் அப்படின்னா உடனே ஆமா இவங்க தான் என்னுடைய சரியான மென்டார் அப்படின்றத நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருவோம். இதுதான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான ஒரே ஒரு வழிங்க. கரெக்டான ஒரு மென்டாரோட, கரெக்டான மெட்டீரியலோட, கரெக்டான கிளாஸ் இருந்துச்சுன்னா போது இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். அதனாலதான் எங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வருது. ஓகே சார், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்க கொடுக்கறதுனால தான் இது வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கு அப்படின்ட்டு நல்லாவே புரியுது சார். அடுத்தது வந்து உங்களோட அகாடமியோட ஃபியூச்சர் கோல் என்னவா இருக்கும் சார்? ஃபியூச்சர் கோல் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாமுக்குள்ள வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய புக்ஸ் நாங்க இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு புக் அப்படின்றது போட்டிருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, குரூப் 2ல கேட்கக்கூடியது அந்த புக்கு. அது மாதிரி பொது அறிவு சார்ந்து மற்ற புக்ஸ் வந்து ரொம்ப இப்போ தமிழ் மீடியத்துல ரொம்ப புக் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதற்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யூபிஎஸ்சியில நிறைய வெப்சைட் இருக்கு. இப்போ வாஜிராம் அப்படின்ற அகாடமியோட வெப்சைட் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏன்ஷியன் ஹிஸ்டரியை நீங்க ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா அதற்கான மெட்டீரியல் ஃபுல்லுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியான ஒரு ஒரு டிசைனை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் எரால இது எல்லாமே ரொம்ப ஈஸியா சாத்தியம் தான். அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். எக்ஸாம் சிம்பிளிஃபைடா நம்ம எப்படி நம்ம படிக்க போறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த ஒரு புக்கை பத்தி படிச்சேன், தமிழ்நாடு ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு புக்கு நாங்க இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபியூ வீக்ஸ்ல அது ரெடி ஆயிடும். இந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்குள்ள வருவதற்கான ஒரு தூண்டுகோல் அந்த புக்கை ஏற்படுத்தும். அதை அடுத்து நான் படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ அதை நிறைய புக்ஸை வந்து நாங்க இப்ப பப்ளிஷ் பண்றோம். வெப்சைட்டும் ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா நாங்க பண்ணிட்டு இருக்க விஷயம். சூப்பர் சார், இந்த 1 மணி நேரமா ரொம்பவே சூப்பரா தெளிவா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றிங்க மேடம். ஸோ இந்த ஒரு அரசு வேலை அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு தாங்க. இது இவங்களுக்கு தான் அப்படின்றது கிடையாது. யாரெல்லாம் தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வேலை அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதை நோக்கி நீங்க போங்க, நீங்களும் ஒரு அரசு அதிகாரியா ஆயிடலாம். நன்றிங்க.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரபாகரன் சார் அவங்களோட டிஜிட்டல் பாரதி அகாடமி பத்தி ரொம்பவே தெளிவா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.